எல்லோருக்கும் வணக்கம். எல்லா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். புக்கெல்லாம் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்க் டெஸ்ட்லாம் ஏற்கனவே எடுத்திருப்பீங்க. ஸோ இதை ஒரு வாட்டி புக்கை நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ஒரு வாட்டி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எல்லாம் டிஜிட்டல் தானே, ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் பார்க்க ரிவிஷன் பண்ணும்போது ஹைலைட் பண்ணதை பார்த்துட்டு போனால் ஓரளவுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா அதில் தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி 5 சீரீஸ் ஆஃப் மார்க் டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ வாங்க மார்க் டெஸ்ட் 6 சீரீஸ் உள்ளார போகலாம். So question number 1, what percentage of stamp duty is applicable while buying a mutual fund unit? Option A 0.001%, option B 0.005%, option C 0.01%, option D stamp duty is not applicable while purchasing an unit. Option guess பண்ணிட்டீங்களா? இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாமில் வந்துச்சு. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது 0.005%. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போங்க. ஸ்டாம்ப் டியூட்டி ஆன் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ். Stamp duty at the rate of 0.005% of the investment amount shall be applicable at the time of issue of units for both physical and demat units. சொல்லியிருக்காங்க. ஸோ units will be allotted for the amount available post deduction of amount duty. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 0.005% டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் தான் உங்களுக்கு யூனிட் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்ன கேசஸில் அப்ளிகபிள்னா ஆல் பர்ச்சேசஸ் ப்ளஸ் அடிஷ்னல் பர்ச்சேசஸ் ப்ளஸ் dividend reinvestments, then systematic invest plan, systematic transfer plan. இது எல்லாத்துக்குமே ஸ்டாம்ப் டியூட்டி applicable. ஸோ while purchasing மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், SEBI complaint redress system scores is fully online based centralized grievance system and no physical form of lodging complaints are allowed. ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நம்ம இன்வெஸ்டர் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு செபி ஸ்கோர்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் இது ஃபுல்லி சென்ட்ரலைஸ் சிஸ்டம். ஃபிசிக்கல் ஃபார்ம் எதுவும் லாட்ஜிங் கம்ப்ளைண்ட் அலௌடா இல்லையான்னு சொல்லுது. ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இட்ஸ் அ ஃபால்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஆன்லைன் ஆக்சஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செபியோட ஆஃபீஸ் போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 2 வேலையும் கொடுக்கலாம். ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன் மோட்லேயும் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா செபி கம்ப்ளைண்ட் ரீடர்ஸ் சிஸ்டம், ஸோ வெப் பேஸ்ட் சென்ட்ரலைஸ் கிரீவன்ஸ் ரீடர்ஸ் சிஸ்டம் ஆஃப் செபி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி சிஸ்டம் எனேபிள் த மார்க்கெட் இன்டர்மீடியட்ஸ் ஆர் எல்டர் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் இன்வெஸ்டர் ரீடர்ஸ் சச் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் லாட்ஜிங் ஆஃப் அ கம்ப்ளைண்ட் டில் இட்ஸ் க்ளோஷர் பை செபி இஸ் ஆன்லைன் சொல்லியிருக்காங்க இல்லையா? அண்ட் ஒர்க்ஸ் ஆன் ஆட்டோமேட்டிக் என்விரான்மெண்ட். சி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் an investor who is not familiar. ஸோ அவர் ஃபெமிலியர் இல்லாத கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கேன் லாட்ஜ் அ கம்ப்ளைண்ட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம் அட் எனி ஆஃப் திஸ் ஆஃபீஸ் ஆஃப் செபி. ஓகே, சச் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் ஸ்கேன்ட் and then uploaded in scores for processing. Okay, so இது 2 ஆப்ஷனும் இருக்குது. So next question, application to SEBI to form a mutual fund is made by option A asset management company, option B trustees, option C sponsor, option D registrar and transfer agent RTA. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா யார் அப்ளிகேஷன் செபிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? Yes, the right answer is option C is a sponsor. So சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஸ்பான்சர் is a owner of promoter of the company. ஸோ எனி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அவரு தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும் செபிக்கு. அவருக்கு சில கேட்டகரிஸ்லாம் வச்சுருக்காங்க, க்ரைட்டீரியாஸ் இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்ட் இருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டு த ஸ்பான்சர் இதில் the application to SEBI for registration of a mutual fund is made by the sponsor. Next question, the attempt is to either reduce the portfolio risk without compromising returns or to enhance portfolio returns without increasing the risk is called. Option A, tactical asset allocation. Option B, strategic asset allocation. Option C, rebalancing. Option D, none of the above. Okay, the right answer is it is option A, tactical asset allocation. Processக்கு 2 approach இருக்கு. tactical asset allocation ஒரு approach, strategic asset allocation is another approach. இந்த strategic asset allocation உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினான்ஷியல் கோல்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன அசட் கிளாஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் போடணும்னு சொல்லுவோம். ஸோ டாக்டிக்கல் அசட் அலோகேஷன் ஒன் லெவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இட் இஸ் ஆல்சோ கால் டைனமிக் அசட் அலோகேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த அசட் கிளாஸில் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு நல்லா பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கோல்டில் இப்போ நிறைய கொஞ்சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க.
ஈக்விட்டி நல்லா பண்ணுச்சுன்னா இந்த ஈக்விட்டியில் பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் த வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ எப்படி இருக்கோ மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டைனமிக்லி தே வில் சேஞ்ச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் இருக்குது, டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் இருக்குது. டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்களா ஒன் மே சூஸ் டு டைனமிக்லி சேஞ்ச் த அலோகேஷன் பிட்வீன் அசெட் கிளாஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு அது மாதிரி பண்ணுறாங்கன்னா டைனமிக்லி சேஞ்ச் அசெட் அலோகேஷன் பிட்வீன் த அசெட் கிளாஸஸ். த பர்பஸ் ஆஃப் சச் அப்ரோச் maybe to take the advantage of the opportunity presented by various market at different point in time. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா the attempt is to either reduce portfolio risk without compromising the returns or to enhance the portfolio return without increasing the risk. ஸோ வந்து அதே மாதிரி tactical asset allocation also referred to as a dynamic asset allocation. So next question, which of the following document provides the details of security wise and sector wise allocation of equity schemes? செக்யூரிட்டி வைஸ் எந்த செக்யூரிட்டியில் போடுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கம்பெனிஸில் போடுறாங்க. ஈக்விட்டின்றது வந்து அதில் வந்து ஓகே, அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்னு போட்டாங்கன்னா ஐடியில் எது, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி வைஸ் அண்ட் செக்டர் வைஸ் அலோகேஷன் ஆஃப் ஈச் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் அது எந்த டாக்குமெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட், ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட், ஆப்ஷன் சி கீ இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் டாக்குமெண்ட், ஆப்ஷன் டி ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட் டாக்குமெண்ட். ஸோ இந்த எந்த டாக்குமெண்ட்டில் கொடுக்குறாங்க? ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட் டாக்குமெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எவ்ரி மந்த் வந்து அசெட் ஏஎம்சிக்காக வந்து அனுப்பிச்சிட்ருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஃபண்டு என்ன எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்ஏவி எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து அதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் எகெயின்ஸ்டாக இது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அது எல்லோரும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கம்பெனிஸும் என்னென்ன கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சப்போஸ் ஈக்விட்டி தானே எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அ மேண்டேட்ரி டாக்குமெண்ட், பட் இப்போ ஸ்கீம் இன்ஃபர்மேஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இது, கீ இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ். பட் ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட் வந்து மேண்டேட்ரி டாக்குமெண்ட் கிடையாது. இருந்தாலும் வந்து இது வந்து கம்பெனி ஏஎம்சிஸ் வந்து உங்களுக்கு இதை அவங்க ஒரு மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்டர் அவேர்னஸ் அதுக்காக வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து எவ்ரி மந்த் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட் இதை சொல்லியிருக்காங்களே, மோஸ்ட் பாப்புலர் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த மந்த்லி ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட். ஸோ இதுதான் ரொம்ப இது ஓக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை கார்பஸ் அமௌண்ட்டு, அதை நெட் அசெட் எவ்வளோ, என்ஏவி, ஸோ கரண்ட் என்ஏவி, பெஞ்ச்மார்க் இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்கன்னா while it is not a regulatory requirement to publish a monthly fact, ஸோ இட்ஸ் ஆப்ஷனல் தான் இது. ஸோ இங்கே அதில் பார்த்தீங்கன்னா the security wise as well as the sector wise allocation is provided for the equity schemes. ஓகேங்களா? ஸோ இதில் தான் அந்த டீட்டெயில்ஸ் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது வந்து இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். So next question, financial goals do not include savings for a child marriage, planning for a retirement, buying a dream home, rebalancing investment portfolio. So answer guess பண்ணிட்டீங்களா? Yes, the right answer is ஆப்ஷன் டி ரீபேலன்சிங் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. அது வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸில் அது வராது. இப்போ பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜ்க்காக வந்து ஒரு 25 இயர்ஸில் அவங்க குழந்த மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க சேவ் பண்ண போகிறாங்க, அது ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸு. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் இது வந்து அந்த கார்பஸ் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ 58 இயர்ஸ் 60 இயர்ஸில் ரிட்டையர் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அது ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸாக வச்சுருப்பாங்க. இல்லாட்டினா பையிங் அ ட்ரீம் ஹோம், ஒரு வீடு வாங்கணும், அதுக்கு வந்து 50 லட்சம் ஆகுது இல்லை 1 கோடி ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து சேர்த்து வைக்கணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ். பட் ரீபேலன்சிங் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோனா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ, அது சில இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் குட் பி அ ஃபினான்ஷியல் கோல்ஸ் லைக் ரீச்சிங் அ சர்டன் லெவல் ஆஃப் வெல்த் இன் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம், or it could be a funding a major expense related to the important like event like a child's children's funding one's educations, அது இல்லாட்டினா அந்த ரிட்டையர்மெண்ட்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் கோல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்வெஸ்டர் டிசைட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் லுக் ஃபார் அ டேட்டா டு சப்போர்ட் their views. What type of behavioral bias it fits into? Option A confirmation bias, option B familiarity bias, option C overconfidence bias, option D recency bias. ஸோ ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ எந்த பயாஸ் அப்படின்றது? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கன்ஃபர்மேஷன் பயாஸ்.
ஸோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பையர்ஸ்னால் வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் நிறையா இருக்கும், அதே மாதிரி ரிஸ்க் நிறையாவும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நீங்கள் பெஞ்ச் மார்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நிஃப்டியோட இது பண்ணும்போது இது ரெண்டும் நல்லா கொடுக்கும். இது வந்து ஒரு ஜென்ரலாக வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதை முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்தமான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தேடி அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது பேர் வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கன்ஃபர்மேஷன் பயாஸ் இது என்னன்னா இது வந்து the tendency to look for additional information that confirm that their already held beliefs or views. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க, இன்வெஸ்டர் டிசைட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் லுக் ஃபார் அ டேட்டா டு சப்போர்ட் their views. Next question, the biggest disadvantage of investment in real estate is disadvantage of investment. Okay, so option A, less potential for capital appreciation, value gets eroded due to inflation, illiquid. Option D வந்து depreciation value as time pass. ஸோ கொடுத்துருக்கல வந்து எது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்குறாங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டான இது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் இட் இஸ் சி, இல்லிக்விட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஒரு நீங்கள் விற்கணுன்னா எடுத்திங்கன்னாவே இட் இஸ் நாட் இமீடியட்டாக நீங்கள் நினச்ச உடனே விற்க முடியாது. நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பையரை தேடணும், பையருக்கு வந்து அவங்க பைசா ரெடி பண்ணணும், அவங்க லோன் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து இந்த ப்ராசஸே உங்களுக்கு ஈஸியாக ஒரு 3 to 6 months எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு பணம் தேவைன்னா ரியல் எஸ்டேட்ஸில் இருக்குது. இதே உங்களுக்கு ஸ்டாக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை கோல்டோ அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக போன உடனே நீங்கள் விற்றுடலாம், உடனே உங்களுக்கு பைசா கிடைக்கும். ஸோ இட் இஸ் யூ வில் கெட் அ கேஷ் இமீடியட்லி. ஸோ அதனால தான் வந்து ரியல் எஸ்டேட்டை வந்து இந்த பாயிண்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு about real estate, the risk is liquid risk also very closely associated with the real estate, where the liquidity is very low and often it takes weeks or months to sell that investment. So next question, which of the following is not an advantage of bank deposits? So first option on the liquidity, second option on the high yield after tax, third option low entry price, option D பார்த்தீங்கன்னா high perceived safety. ஸோ இதில் எது வந்து நாட் அன் அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க பேங்க் டெபாசிட்டில், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த ரைட் ஆப்ஷன் இஸ் இட்ஸ் ஆப்ஷன் பி, ஹை ஈல்ட் ஆஃப்டர் டேக்ஸ். இது வந்து அட்வான்டேஜ் இல்லை, இது ஏன்னா வந்து உங்களுக்கு பேங்க் இதில் வந்து டெபாசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வந்து கம்மியாக தான் இருக்கும், இன்ஃப்ளேஷனோடு அது கம்மியாக தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 8% அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேங்க் டெபாசிட்ஸ் பார்த்திங்கன்னா 7% இல்லை 6.5%. இப்போ கரண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6.5% அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் வேறு இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து அட்வான்டேஜ் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இஃப் யூ earn an interest rate of 7% on per annum on a fixed and the inflation is at 8%, so it is obvious that inflation grows at a slower pace than the rise in the prices, so it is not an advantage. So next question, a sector fund is option A, low risk fund, option B, low to moderate risk fund, option C, moderate risk fund, option D, high risk fund. ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டான கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், செக்டர் ஃபண்ட் இஸ் அ ஹை ரிஸ்க் ஃபண்ட், ஆப்ஷன் டி. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைவர்சிஃபைட் ஃபண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீமாட்டிக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ்டு இருக்குது, இதெல்லாம் செக்டர் ஃபண்டு. ஸோ செக்டர் ஃபண்டுன்னும் போது இப்போ ஒரு பர்டிகுலர் செக்டரில் இது பண்ணுறாங்க, இப்போ ஐடியில் பண்ணுறாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேங்க் செக்டாரில், இல்லை வந்து டெலிகாம் இந்த மாதிரி. ஸோ ஐடி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் அது வந்து ஹை ரிஸ்க் ஃபண்டு தான் அது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கேட்டகரி கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு வந்து லோ ரிஸ்க்கு, ரைட் சைடு வந்து ஹை ரிஸ்க்கு. ஸோ டைவர்சிஃபைட் ஃபண்ட் வந்து லெஸ் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் மாடரேட் ரிஸ்க் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டு ஃபண்டு, அதுக்கப்புறம் மீடியம் இது பார்த்திங்கன்னா திமாட்டிக் ஃபண்ட்ஸு, high risk பார்த்தீங்கன்னா sector funds. Next question, asset allocation is option A, keeping certificate of the physical securities in proper places, option B, allocating available money to equities, debt and gold funds, option C, allocating the right proportion of money to a multiple asset classes, option D, all the above. So எந்த ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? Yes, the right answer is option C, allocating the right proportion of money to a multiple asset classes. So எவ்வளோ asset classல எவ்வளோ வந்து ரைட் அமௌண்ட் போடணும் அப்படின்றது தான் asset allocation.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து the basic meaning asset allocation is to allocate an investor money across asset categories in order to achieve some objective. Next question, the operation of the mutual fund trust are governed by a asset management company. Option B, trustee. Option C, sponsor. Option D, trustee. So எந்த ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? Yes, the right answer is option D, trust deed. ஸோ ட்ரஸ்ட் டீடு தான் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கவர்ன் பண்ணுது, எக்ஸிக்யூட்டட் பிட்வீன் ஸ்பான்சர் அண்ட் ட்ரஸ்டீஸு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செபி வந்து கிளியராக வந்து லேட் அவுட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன க்ளாஸஸ் அதுக்குள்ளார இருக்கணும் அந்த ட்ரஸ்ட் டீடில் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்ட் ஆர் கவர்ன்ட் பை த ட்ரஸ்ட் டீட் which is executed between sponsor and trustees. So next question, scheme A is given an 7% return in 9 months period, calculated annualized return. Okay, option A வந்து 5.8, option B வந்து 7, option C 9.3, option D 12. ஸோ கால்குலேட் பண்ணால் எதுவும் வருதுங்களா? ஓகே, ஸோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுவங்க இதுக்கு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 9.3%. ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள் ரிட்டர்ன் மல்டிப்ளை பை 12 months டிவைடட் பை எவ்வளோ மந்த்ஸ் பீரியடில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது. ஸோ 7 into 12 டிவைடட் பை 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9.33% அப்படி கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், while registering a mutual fund, sponsor should have an average net annual profits of at least rupees during the immediately preceding 5 years. So option A 5 crores, option B 10 crores, option C 40 crores, option D 50 crores. ஸோ ஸ்பான்சர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது வந்து அவருக்கு எவ்வளோ வந்து ஆவரேஜ் நெட் ஆனுவல் ப்ராஃபிட் இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 10 crores. ஸோ செபி நிறைய வந்து ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பான்சர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முன்னாடியே வந்து 5 years வந்து அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிஸ்னஸில் இருக்கணும், கம்ப்ளீட்டாக வந்து 5 yearsல வந்து ப்ராஃபிட்லேயே இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் இவ்வளோ ஆவரேஜாக வந்து 10 crores கிடச்சி வந்துருக்கணும் லாஸ்ட்டு 5 years. இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க செட் ஆஃப் கைட்லைன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஹேவ் ஆவரேஜ் நெட் ஆனுவல் ப்ராஃபிட்ஸ் ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டூரிங் த இம்மீடியட்லி preceding 5 years for at least 10 crores. Next question, when a scheme accept a fund of funds invest on other mutual funds, what is the maximum allowed percentage it can buy? ஸோ அதில் எவ்வளோ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்ணும்போது வேறு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ அதில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ 5% ஆஃப் நெட் அசெட் வேல்யூ, ஆப்ஷன் பி வந்து 10% ஆஃப் நெட் அசெட் வேல்யூ, ஆப்ஷன் டி சி வந்து 20% ஆஃப் நெட் அசெட் வேல்யூ, ஆப்ஷன் டி 25% ஆஃப் நெட் அசெட் வேல்யூ. The right answer is option A, 5% of net asset value. So இங்கே பார்த்தீங்கன்னா the scheme may invest in other scheme of the mutual fund or other mutual funds. This will be limited to not more than 5% of the net asset value of the scheme. Okay. So next question, a mutual fund scheme except index or sector or theme funds shall not invest more than dash in the equity shares or equity related instrument of a company. ஓகே, ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஈக்விட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் மேக்ஸிமம் வந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 5% ஆஃப் நெட் அசெட் வேல்யூ, ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு 10% ஆஃப் நெட் அசெட் வேல்யூ, ஆப்ஷன் சி 20% ஆஃப் நெட் அசெட் வேல்யூ, ஆப்ஷன் டி வந்து 25% ஆஃப் நெட் அசெட் வேல்யூ. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 10% ஆஃப் த நெட் அசெட் வேல்யூ. ஸோ கம்பெனி வந்து 10% ஆஃப் த அசெட் வேல்யூ மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் இல்லை செக்டர் தீம் அதெல்லாம் ஃபோக்கஸ்டு இருக்காங்க இல்லையா, அது பர்டிகுலர் ஈக்விட்டிஸில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் பொருந்தாது. பட் நார்மல் அதர் ஈக்விட்டிஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கு இது 10%க்கு மேலே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கீம் ஷால் நாட் இன்வெஸ்ட் மோர் தென் 10% ஆஃப் இட்ஸ் NAV in the equity shares and equity related instrument of a company. Okay. So next question, in case of liquid funds, NAVs are declared on Sundays or holidays as well. State whether the statement is true or false. Okay, option A true, option B false. கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ லிக்விட் ஃபண்ட்ஸில் வந்து NAVs வந்து ஈவன் வீக் எண்டில் கூட ஹாலிடேஸில் கூட பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ட்ரூ.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா லிக்விட் அண்ட் ஓவர் நைட் ஃபண்ட் இதுக்கெல்லாமே வந்து டூரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ NAVs ஆர் டிக்ளேர்ட் ஆன் சண்டேஸ் அண்ட் ஹாலிடேஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த நார்மல் ஓப்பன் எண்டட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா NAV வந்து பிஸ்னஸ் டேஸில் கால்குலேட் பண்ணும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த இதில் பிஸ்னஸ் டேஸ்க்கில் இது பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து க்ளோஸ்ட் எண்டட் ஸ்கீம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா NAV வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் a வீக்கில் வந்து அது கால்குலேட் பண்ணுவாங்க. An actively managed equity fund expects to option A earn the same return as the benchmark, option B be able to beat the benchmark, option C have no benchmarks, option D always underperform when compared with the benchmark. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து ரைட் ஆப்ஷன் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே, எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இட் வில் பி ஏபிள் டு பீட் த பெஞ்ச் மார்க். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்னால் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு இதில் நல்லா இல்லைன்னா ஒரு ஸ்டாக்கில் அதை எடுத்து இன்னொரு இதில் போடுவார். ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டு இது, அதில் வந்து நம்ம மாற்றவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் ஆர் ஃபண்ட்ஸ் வேர் த ஃபண்ட் மேனேஜர் ஹஸ் அ ஃப்ளெக்சிபிலிட்டி சூஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ with a broad parameter of the investment object of a scheme. So investors expect actively managed funds to perform better than the market index. Okay, so that's all. So next question, when the fundamental attributes or fee expenses or trust of the scheme changes, investors are given an option to exit the scheme for a period of dash without any exit load. So fundamentals ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா, இல்லை ஃபீ எக்ஸ்பென்சஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா, இல்லை ட்ரஸ்ட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா, அது வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸிட் ஆகிறதுக்கு. அப்போ எக்ஸிட் ஆகும்போது எந்த எக்ஸிட் லோட் இருக்குது, ஸோ அது என்ன பீரியட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 7 days, ஆப்ஷன் பி 15 days, ஆப்ஷன் சி 30 days, ஆப்ஷன் டி 45 days. ஸோ த ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் the option C, the 30 days. The fundamental attributes of the schemes or the trust or fee and expenses payable or any other changes would modify the scheme, okay, shall be carried out. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டி ஹோல்டர்ஸ் ஆர் given an option for a period of 30 days to exit at the prevailing net asset value without any exit load. ஸோ எக்ஸிட் லோடே இருக்கக்கூடாது, அவங்க பாட்டுக்கு வெளில வந்துடலாம் அந்த சமயத்தில், அவங்களுக்கு அது பிடிக்காட்டினா இன்வெஸ்டர்ஸ்க்கு. So next question, in case of unclaimed amounts, if an investor claims money after 3 years, then the payment is based on option A, prevailing NAV after deducting the income earned from the unclaimed money, option B, prevailing NAV after adding income earned from the unclaimed money, option C, NAV at the end of 3 years, option D, no payment will be given after 3 years. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் ரைட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், the right option is the C, NAV at the end of 3 years. ஸோ unclaimed money after 3 yearsக்கு அப்புறம் பண்ணாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ கரண்ட் NAV என்னவோ அது கொடுக்க மாட்டாங்க. அந்த 3 yearsக்கு வந்து எண்டில் என்ன இருந்துச்சோ அந்த NAV தான் கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா if the investor claims the money after 3 years, then the payment is based on the NAV at the end of 3 years. ஓகேங்களா? ஸோ அதுக்கு 3 yearsக்கு முன்னாடி பண்ணாருன்னா அவருக்கு வந்து அந்த ப்ரிவைலிங் NAV கொடுப்பாங்க. பட் ஆஃப்டர் 3 years பண்ணாங்கன்னா அது எண்ட் ஆஃப் 3 years தான் கொடுப்பாங்க. ஸோ மார்க் டெஸ்ட் சீரீஸ் 6 வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறோம். நான் வந்து எக்ஸாம் எழுதும்போது எனக்கு வந்த கொஸ்டின்ஸ்லாம் இதில் போட்டிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எழுதுனாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.